டடா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எந்த ரீசனும் கிடையாது, போட தோணலை. அதனால தான். அது இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால வீடியோலாம் போடல. அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போக போகிறோம். முன்னாடியே பார்த்துருப்பீங்க, விஜய்னு சொல்லிட்டு ஒருத்திக்கு மேரேஜ் ஆயிருக்கேன் ஃப்ரெண்டு, அவளோட வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. போயிட்டு நாங்கள்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மீட் மாதிரி வச்சுருக்கோம். அதனால் வந்து நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி நாங்களே சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இனிமேல் வந்து வீடியோ ஒழுங்காக வருமானு கேட்டால் தெரில எனக்கு. நம்ம வந்து இப்போது அவங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபீட் இன்றைக்கி இது தான் இப்படி நான் காமிச்சிருக்கேன். இந்த சட்டை பார்த்தீங்கன்னா என்னோடய அக்காது, என்னோடது கிடையாது. பேண்ட்டு என்னோடது தான். இந்த அவுட்ஃபிட்டில் தான் நீங்கள் நம்ம போக போகிறோம். வண்டி எடுத்தாச்சு, அப்படியே நம்ம போகிறதான். வாங்க பார்க்கலாம். இறங்கியாச்சு. ஏய் கேர்ள்ஸ், வெக்கோ வேற ஒன்றும் இல்லை. வெக்கோ நிவி ஏதாவது சொல்கிறியா? சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லி. சரி, நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம். பாய் சொல்லிடுங்க எல்லோரும். அப்படியே வந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டு விஜய் வீட்டுக்கு போயிட்டோம். இது வந்து விஜயோட ஹஸ்பண்டோட அண்ணா பாப்பா. செம்ம க்யூட்டாக இங்கே வந்து விளையாடிட்டு இருந்துச்சாங்க எல்லாருக்கூடையும். அந்த பாப்பா கூட அப்படியே விளையாடிட்டு நாங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கான தேவையான எல்லாமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். எல்லோரும் ஒரு ஒரு ஒர்க் பிரித்து எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் என் ஃப்ரெண்ட் ஹரி. இந்த சைடு இருக்கவங்க சிந்து, இந்த சைடு இருக்கவங்க வைசு. அப்புறம் இப்படி நடந்து வர்றது என்னோடய ஃப்ரெண்ட் விஜி. இது இந்த பாப்பா பாருங்களேன், க்யூட்டாக வந்து அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஸ்பீக்கர் கொண்டு போயிருந்தோமா, அதில் அந்த லைட் எரிஞ்சதும் அந்த பாப்பாக்கு என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, அந்த பாப்பாவுக்கு வந்து மோனிகா சாங் ரொம்ப பிடிக்கும் போல். மோனிகான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த சாங் தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த சாங்கும் அப்படியே அந்த பாப்பாக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டு விட்டுட்டு அப்படின்னு பாப்பா பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஹரி வந்து ஏதோ ஒரு கேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து கடைக்கு கூப்பிட்டு போய் இதெல்லாம் வாங்கினா, நாங்கள் கூட எங்களுக்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்குறான்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறான் கேக் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு. இந்த ஒண்டர் கேக் வச்சு தான் ஏதோ கேக் பண்ணால் சூப்பராகவே இருந்துச்சு கேக்கு. நான் நினச்சேன் ஃபஸ்ட் நல்லா இருக்காது அப்படி சொல்லி நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு, சூப்பராக பண்ணியிருந்தா. ஒன்றே ஒன்று மட்டும் அதில் மிஸ் பண்ணிட்டான். மில்க் மெய்டோ என்னமோ ஒரு க்ரீம் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது எப்போ சொன்னான்னா, நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறம் தான் நான் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த கண்ணுமுக்கு வாய் பிஸ்கெட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் வாங்கிட்டு அப்புறம் அவள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு பவுல் எடுத்து இந்த ஒன்றரை கேக் எல்லாமே அதில் வந்து சும்மா அந்த தூவி என்னது உடச்சி போட்டு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி ஒரு பேஸ் மாதிரி கீழே ரெடி பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவளை இன்க்ரீடியன்ட் சொல்லிகிட்டு இருந்தா. அவள் இன்க்ரீடியன்ட் சொல்லாமல் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அதான் என்னடி இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு இது சொல்கிற அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து இந்த கேக்குக்கான எல்லாமே பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாயாக எங்களுக்கு போச்சு. எப்போயாவது தான் மீட் பண்ணுறோம், ஆனால் அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி. எப்பவுமே நான் வந்து எங்கேயாவது வெளியே போனேன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டா. பக்கத்தில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்ருப்பா தோசை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தாங்க ஃபுல்லாக சமைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் சும்மா கட் பண்ணி கொடுத்துட்டு டான்ஸ் ஆட, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் போயிட்டோம். அப்படியே வந்து என் ஃப்ரெண்டும் நானும் கிச்சனுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்து அந்த கேக்குக்கான அந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அப்படி சும்மா டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி தான் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டே இன்னொரு டைம் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் எதுவும் ஸ்டார்ட்டே பண்ணாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பொறுப்பாக
ஃபேமிலி கேர்ள்ஸாக வந்து நாங்கள் அங்கே இது பண்ணோம். அப்படியே நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டான்ஸுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படியே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லாம் ஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குக் பண்ணியும் முடிச்சாச்சு. இவங்க தான் வந்து குக் பண்ணது, என் ஃப்ரெண்ட் விஜி. அவள் வந்து எல்லாமே குக் பண்ணா. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு உட்காந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், அப்புறம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிந்தாமணி 3 தான் சமைச்சிருந்தோம். 3மே சூப்பராக சமைச்சிருந்தா, நல்லா இருந்துச்சு. இவங்க பாருங்கள் இடையில கை விட்டு காமிச்சிட்ருக்கா. அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபினிஷ் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபன் பண்ணி பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். இந்த விளாக் வந்து ரொம்பவே சின்ன விளாக் தான், ஆனால் ரொம்ப ஹாப்பினஸ் அதிகமாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த விளாக். பாய்.